வணக்கம். தமிழ் மக்களை எப்படி இருக்கின்றீர்கள்? எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா? எல்லோரும் நலமாக இன்புற்று இருக்க வேண்டும். தமிழ் மக்களை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவன் என்ற சோத்தில் மண்ணள்ளி போட்டுட்டான், அவன் என்ற வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டுட்டான். பொம்பளைங்க சொல்லுவாங்க, என் கூடையே இருந்து என் வாழ்க்கையிலேயே மண்ணள்ளி போட்டுட்டியே அப்படின்னு சொல்லி பொம்பளைங்க கேட்டு சொல்லியிருக்காங்க, பார்த்துருக்கோம். அதை கண்ணால் பார்த்துருக்கீங்களா? இந்த மண்ணள்ளி போடுறதுன்றது நான் மண் அள்ளி போடுறதா கண்ணால் யாராவது பார்த்துருக்கீங்களா? ஆனால் இப்போ பார்த்தோம் இல்லை, சூப்பராக. அதுக்கும் பார்க்க நாங்கள் நீங்கள் மண்ணள்ளி போடுறது பார்க்க ஆண்டவனே மண்ணள்ளி போட்டான். ஆண்டவனே மண்ணள்ளி போட்டான். டிவிக்கு எதிராக இருக்கிற கட்சிகள்லாம் சேர்ந்து விவசாயிகள் போராட்டம் என்று நடத்தணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சரியா? அவங்களோட கனவுன்னு சொல்கிறதா, இல்லை சூழ்ச்சின்னு சொல்கிறதா, இல்லை கபட நாடகம்னு சொல்கிறதா, எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. அதில் ஆண்டவனே மண்ணள்ளி போட்டான் பாருங்க, மழை என்ற பெயரில். சூப்பர் ஷாட் இல்லை? அது சூப்பர் ஷாட் இல்லை? ஒரு மனுஷன் மக்களுக்கு நல்லது செய்யணும் என்று தூய எண்ணத்தில் ஒரு மனுஷன் வந்திருக்கான்னு சொன்னால் அந்த மனுஷனை கொஞ்சம் விட்டு வேடிக்கை பார்க்கணும். திரும்புகிற பக்கமெல்லாம் அந்த மனுஷனுக்கு சூது செய்கிறீங்க, வாது செய்கிறீங்க, பிரச்சனைன்றீங்க, அதை செய்கிறீங்க, இது செய்கிறீங்க. ஒரு சின்ன பிரச்சனை கிடைச்சாலும் அந்த பிரச்சனையை தூக்கி வச்சு கொண்டு ஆடுறீங்க. அவங்களோட பர்சனல் குடும்ப மேட்டர் வரைக்கும் போனீங்க. ஆனால் அந்த பையன் வந்து சூப்பர் அடி கொடுத்தான் எல்லாருக்கும். அவன்கிட்ட ஒரு இன்டர்வியூ டிடி அது 3 ஹவர் இருந்துச்சுன்னா திரைப்படமாக வெளியிடுங்கம்மா, சூப்பர் கலெக்ஷன் வரும். அது 3 ஹவர் ஆக்கி இன்னும் கூப்பிட்டு அந்த இதை விஜயோட மகனை திருப்பியும் கூப்பிட்டு ஒரு 3 ஹவருக்கு ஷூட் பண்ணி சரி அது திரைப்படமாக வெளியிடுங்க. சூப்பர் கலெக்ஷன் ஆகும், சூப்பர் டூப்பர் கலெக்ஷன் ஆகும். செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு, அதுவும் இல்லை, சும்மா இல்லை, சாணியில் முக்கிய அடிக்க மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு 3 வீடியோக்கு போட்டிருப்பேன். 3 வீடியோக்கு முன்னால் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவன் ஒருத்தன் இருக்காண்டா அப்படின்ட்டு. நிரூபிச்சிட்டாரா ஆண்டவன் நான் இருக்கேன்ட்டு? நிரூபிச்சிட்டாரா? சூப்பர் அடி இல்லை ஆண்டவன் கையிலேருந்து. இப்போ முகத்தை கொண்டு போய்ட்டு எங்கே வச்சுக்க போகிறானுங்களோ தெரியும். இப்போ புதுசாக ஏதாவது ஒன்று தேடுங்க, டிவிக்கு அரசுக்கு எதிராக புதுசாக ஒன்று தேடுங்க. இங்கே பாருங்கள், இழவு வீட்டில் கூலிக்கு மாரடிச்சான்னு சொல்லி ஒரு கூட்டம் வரும். அழுவுறதுக்கு ஆளுன்னு சொன்னால் காசு கொடுத்து கூட்டு வருவாங்க ஒரு கூட்டம். சரியா? ஆனால் டிவிக்கு சேர்ந்த கூட்டம் நான் முதல் கொண்டு இந்த டிவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற இன்ஃப்ளூயன்ஸ் தம்பி தங்கைகள் சகோதரிகள் சகோதரர்கள் நண்பிகள் இவங்கெல்லாம் நாங்கள் காசு வாங்கிட்டு பேசுகிறோம் இல்லை, எங்களுக்கு காசு தேவையில்லை. தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏதாவது பிரயோஜனம் அடையணும், அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரணும், அதுதான் எங்களுடைய எண்ணம். ஆனால் உங்கள் கூட இருக்கிற கூட்டம் கூலிக்கு மாரடிச்சான் கூட்டம். அது நிரந்தரமாக நிற்காது. இதை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னு சொன்னால் சரி. சீமான் இப்போ ரீசெண்டில் ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. படத்தில் நடிக்க வரைக்கும் விஜய், அதுக்கு பிறகு ஜோசப் விஜய். அது ஏண்டு விஜய்ன்றதும் அவரோட சொந்த பேர் தான், ஜோசப் விஜய்ன்றதும் அவரோட சொந்த பேர் தான் தமிழக முதலமைச்சருக்கு. ஒன்றிய மாதிரி சரியா? ஒரு புறம்போக்கு பொறுக்கியா, தெரு பொறுக்கியா, எச்ச பொறுக்கியா ரோட்டில் திரிஞ்சிட்டு இருக்க போது சைமன் செபாஸ்டின். சரியா? உனக்கு ஒரு அடையாளம் வேண்டும்ன்றதுக்காக வேண்டி சீமான், உனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் வேண்டியது நீ சீமானு மாத்திரன்னு சொன்னால் ஜோசப் விஜயின் போடுறதுல என்ன பிரச்சனை? அதுலேயும் ஹைலைட் என்னன்னு சொன்னால், உங்கள் அம்மாவுக்கு அடுத்த புருஷனை தேடி கொடுத்தவன் செந்தமிழன்னு சொல்லி ஒரு புருஷனை தேடி கொடுத்த நாதாரி நீ, ஒரு புறம்போக்கு நீ, செந்தமிழன்னு சொல்லி. அந்த மாதிரி எங்களோட முதல்வர் யாரும் செய்யலை. சரியா? நீ செஞ்சதுக்கு பார்க்க ஒன்றுமே செய்யலை அவர். ஸோ அந்த பேரை வச்சு இஷ்யூ பண்ணாது. அடுத்தது என்ன பண்ணியிருக்க? தமிழக மக்களை பார்த்து என்ன கேட்டிருக்க நீ? நாதாரிகள். எந்த தமிழ மக்கள்டா நாதாரி? உனக்கு என்னடா உரிமை இருக்குது தமிழ் மக்களை நாதாரின்னு சொல்கிறதுக்கு? உனக்கு ஓட்டு போட்டால் அவங்க நல்லவங்க, இல்லைன்னா அவங்க நாதாரிங்க, தருதலைங்க. அப்படியா? அதே மாதிரி தான் டிவிக்கு எலெக்ஷன் கம்பெனிக்கு முன்னே என்ன சொன்ன? தற்குறிகள்னு சொன்னேன்.
எனக்கு ஒன்று ஓட்டு போடுங்க, இல்லாட்டி சுடுகாட்டில் போய் படுக்க வைங்கன்னாங்க. அதுதான் எல்லாத்துக்கும், எல்லா இடத்துலையும் டெபாசிட் சுடுகாட்டில் போய் படுக்க வச்சுட்டாங்களே. இப்போ சுடுகாட்டில் இருக்கிற புறங்களோட போய் பேசுகிற. அப்போ தற்கொலைந்தாங்க, இப்போ தருதலைகள் ஆகிட்டாங்க. உனக்கு என்ன தைரியம் இருக்கு? உனக்கு யார் எழுதி கொடுத்தா தமிழ்நாட்டு மக்களை தருதலைங்கன்னு சொல்கிறதுக்கு? ஒன்றாவது தருதலை தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச சனியனே இந்த சைமன் செபாஸ்டின் தான். தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச சனியனே இந்த சைமன் செபாஸ்டின் தான். இந்த தருதலை திருந்துச்சுன்னு சொன்னால் மற்ற எல்லா தருதலையும் திருந்தும். தமிழ்நாட்டு மக்களை நீ தருதலைன்னு சொல்கிற மக்கள் சொந்தமாக உழைச்சி, சரியாக கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்கவுங்கள தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்கிறாங்க. ஆனால் தருதலையாக சொல்கிற நீ, தமிழ்நாட்டு மக்களை தருதலையாக சொல்கிற நீ ஒரு புறம்போக்கு, எச்சப்பொறுக்கி, தெருப்பொறுக்கி, ஓசியில் உடம்பு வளர்த்து கொண்டிருக்க, ஒரு வேலையும் செய்யாமல் சொகுசாக பகட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க அடுத்தவன் காசில். அப்போ உனக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? அவங்க தான் ஒன்றைய தருதலைன்னு சொல்லணும், நீ அவங்கள தருதலைன்னு சொல்லக்கூடாது. அங்கே அந்த 448க்கு பிறந்த சாக்கடை இருக்கான், குடும்ப குத்து விளக்கு, அந்த விளக்கா இந்த விளக்கான்னு சொல்லி பொம்பளைங்களை தார்மாராக பேசியிருக்கான். யார்? அடுத்தவன் பொண்டாட்டியை தள்ளி கொண்டு வந்தவன். அடுத்தவன் பொண்டாட்டியை தள்ளி கொண்டு வந்தவன் தமிழ்நாட்டு பெண்களை தார்மாராக பேசுகிறான். அந்த இடுக்கு முடுக்கில் பிறந்த கார்த்திக் ஒன்று இருக்கான். அவன் என்ன சொன்னான்? பதவி ஏற்றவன கையெழுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி நிவாரணமாக வேலையோ வாய்ப்பாக சைன் பண்ணணும்னு நான். இப்போ என்ன சொல்கிறான்? அதை எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு பொறுக்கியும், சரியா, ஒவ்வொரு புறம்போக்கும், ஒவ்வொரு எச்ச பொறுக்கியும் காலையில் பேசுகிறத நாளைக்கு பேசுவீங்க, நாளைக்கு பேசுகிறத இன்னொன்று பேசுவீங்க, இப்போ பேசுகிறத நாளைக்கு மறுத்து பேசுவீங்க. இது தான் உங்களோட சொந்த தொழில். இதுதான் உங்களோட சொந்த தொழில். அப்புறமா சீமான் அந்த மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்க? ஓடி அழிக்கிறது இல்லை போதைப்பொருள், வேகமாக அழிக்கணும் போதைப்பொருள்னு. அப்போ நீ என்ன சொல்கிற? தமிழக காவல்துறையை நீ இழிவுபடுத்துகிற. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ காணொலியில் பார்க்குற. நீ குடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்தானே உனக்கு எங்கே தெரியும்? நீ 24 மணி நேரமாக போதையில் இருக்கிற ஒரு பொறுக்கி, தெருப்பொறுக்கி. நீ உனக்கு எங்கடா தெரியுமா எல்லாம்? சரியா? காவல்துறையை நீ இழிவுபடுத்துகிற, தமிழக காவல்துறையை நீ இழிவுபடுத்துகிற. அவங்க கஷ்டப்பட்டு பிடிக்கிற ஆளு, கஷ்டப்பட்டு தேடி தேடி பிடிச்சி அழிச்சிட்டு இருக்கிற அந்த போதை வஸ்தை உண்மையான உழைப்பை நீ இழிவுபடுத்தியிருக்க. யாரை இழிவுபடுத்தணும்? முதல்வரை இழிவுபடுத்தணுன்றதுக்காக வேண்டி நீ காவல்துறையை இழிவுபடுத்தியிருக்க. எங்கே போகிறான் அந்த வண்டு முருகன் வக்கீல்? உன்னை கூட சுற்றுவான் ஒருத்தன். நான் அப்படி வழக்கு பண்ணி இதுக்கு வழக்கு பண்ணி வேண்டும். ஏன் இப்போ தமிழக மக்களை நீ தருதலைங்கன்னு சொன்னிய? இது எவ்வளோ பெரிய இழிவு இது! ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் தருதலைன்னு சொன்னிய. உனக்கு எவன்டா உரிமை கொடுத்தது? எங்கடா போன அந்த வக்கீல்? எங்கே போன அந்த வக்கீல்? அவனுக்கு சூடு சோரணம் இருக்கா? இல்லை உனக்கு சூடு சோரணம், மானம், ரோஷம், உப்பு போட்டு தின்றியா? தமிழக மக்கள் ஓட்டு போடுற மக்களை நீ தருதலைன்னு சொல்கிறதுக்கு, தருதலைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? என்ன தகுதி இருக்குது? ஏதாவது ஒரு தகுதி இருக்குன்னு சொல்லு நீ தருதலைன்னு சொல்கிறதுக்கு. தமிழக மக்களுக்கு நீ செஞ்ச ஒரு நன்மையை சொல்கிறா. மைக்கு கிடைச்சிட்டா போதும், வாவ் 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 வாவுன்னு தெருநாய் குலைக்கிற மாதிரி குலைக்க மட்டும்தான் நீ லாய்க்கு. எங்கே கூப்பிட்டாலும் எதுக்கு கூப்பிட்டாலும் அதை நிதி கேட்கறது தான் உண்ட பொழைப்பு. நிதி கொடுக்காம நீ எதுலையும் இறங்க மாட்ட. இன்னொன்று கேட்பேன், அது உன்னோட பர்சனல் லைஃப்பை எஃபெக்ட் பண்ண மாதிரி இருக்கும், நாக்கு பிடிங்கிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கேட்க வச்சிடாது நீ. போயிட்டு எங்கேயாவது தெருக்கூத்து நடத்தணும்னு சொன்னால் போய் நடத்து. அதுக்கு தான் லாய்க்கு. நீ தெருக்கூத்து நடத்துறதுக்கே நாம் தமிழர் கட்சி தான் லாய்க்கு. போயிட்டு நடத்துங்க. இடைத்தேர்தலில் வருது, கொலவெறியோட பார்த்துட்டு இருக்கியா? யாரை கொலை பண்ண போகிறாய்? உன்னை பேசுகிறவங்கள கொலை பண்ண போறியா? தேர்தல் அதிகாரியை கொலை பண்ண போறியா? இல்லை பூத்தில் இருக்கிற பூத் கமிட்டியை கொலை பண்ண போறியா? யாரை கொலை பண்ண போகிற? கொலவெறியில் இருக்கிறதுக்கு நீ இல்லை டிவிக்கு தலைவரை கொலை பண்ண போறியா? இப்படியும் உண்ட மேலே வழக்கு போடலாம். நீ கொலவெறியாக இருக்கிற யார் மேலே இருக்கிறன்னு சொல்லி பார்த்து பேசாம். பொறம்போக்கு போட போயிட்டு வாழை கழுவிடா, குளோரக்ஸ் போட்டு வாழை கழுவிடா. பொறம்போக்கு வந்துட்டான். மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே.
இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.